இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித வனத்து சின்னப்பருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். வனத்து அந்தோணியார், பதுவை அந்தோணியார், வனத்து சின்னப்பர், ஒரே குழப்பமா இருக்கு ஃபாதர் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். உங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் இது. பதுவை அந்தோணியார் என்பவர் போர்ச்சுகல் தேசத்தில் பிறந்து பதுவை நகரில் வாழ்ந்து பல அற்புதங்களை புரிந்து கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிறவர் பதுவை அந்தோணியார். வனத்து அந்தோணியார் என்பவர் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற வனத்து சின்னப்பருடைய சீடராக இருந்தவர். வனத்து அந்தோணியார் எகிப்து தேசத்துல வாழ்ந்த பாலைவனத்துல வாழ்ந்த ஒரு பாலைவன துறவி. இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த புனிதர் வனத்து சின்னப்பர். இவர் தான் திருச்சபையினுடைய வரலாற்றில் முதல் பாலைவனத்து துறவியாக கருதப்படுகிறார். இந்த வனத்து சின்னப்பர் என்பவர் பிறந்தது எகிப்து தேசத்துல பணக்கார ஒரு குடும்பத்துல. பிறகு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழையருக்கு கொடுத்து விட்டு அப்பொழுது நடந்து கொண்டிருந்த வேத கலாபணியின் காரணமாக இவர் பாலைவனத்திற்கு ஓடி சென்று தனிமையில இறைவனிடத்துல இறைவேண்டலை செய்து அவர் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து வருகிறார். அன்புமிக்கவர்களே, தனிமையில பாலைவனத்துல வாழ்ந்த இந்த வனத்து சின்னப்பருக்கு இறை பராமரிப்பு கிடைக்கிறது. அவர் வாழ்ந்த ஒரு குகைக்கு அருகில ஒரு பேரிச்ச மரம் தோன்றியதாகவும் அதில் கிடைத்த பழங்களை உண்டு அவர் உயிர் வாழ்ந்ததாகவும், அதில் பழம் கிடைக்காத நேரத்தில் அற்புதமான முறையில் காகம் ஒன்று இவருக்காக ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்து கொடுத்ததாகவும், அதற்கு பிறகு அவருடைய குகைக்கு அருகில் இருந்த ஒரு ஓடையில் அவர் நீர் அருந்தி இறைவனை தியானித்து வாழ்ந்தார் என்றும், இவருடைய இந்த புனிதமான வாழ்வை பற்றி கேள்விப்பட்ட வனத்து அந்தோணியார் என்கிற இளைஞர் இவரை பின்பற்ற புனித வனத்து சின்னப்பரிடம் வருகிறார். இவருடைய சீடராக இருந்து பிறகு புனித வனத்து சின்னப்பர் இறந்த பிறகு அதே இடத்துல புனித வனத்து அந்தோணியாரும் துறவியாக வாழ்ந்தார். அப்படி என்கிற ஒரு வரலாற்றை தான் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் சிறப்பிக்கிற நினைவு கூறுகிற புனித வனத்து சின்னப்பர் என்பவர் நம்முடைய வீட்டில் இருக்கிற விலங்குகள், கால்நடைகள் இவற்றினுடைய ஒரு பாதுகாவலராக அறியப்படுகிறார். கிராமங்களில் புனித வனத்து சின்னப்பருக்கென்றே அவர்கள் விழா எடுப்பார்கள், பொங்கல் வைப்பார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த புனித வனத்து சின்னப்பருடைய பரிந்துரையால் நாமும் ஏழ்மையான இறை பராமரிப்பை நம்பிய இயற்கையோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்விற்காக இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர் பேதுரு அவர்களுடைய மாமியாருக்கு காய்ச்சல் இருப்பதை உணர்ந்து அவருக்கு இன்றைக்கு குணமளித்த ஒரு நிகழ்வையும், இதை கேள்வியுற்ற பல மக்கள் நோய் நீங்கி செல்வதற்காகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவும் அவரிடத்துல வந்தார்கள், பெரும் திரளாக வந்தார்கள் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு தன்னுடைய களைப்பை பற்றி கூட கவலைப்படாமல் அவர்களுக்கு அவர் நற்செய்தியை அறிவித்தார். பேய்களை அவர்களிடமிருந்து ஓட்டினார், அவர்களுக்கு அற்புத குணமளித்தார் என்கிற ஒரு அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு நள்ளிரவில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையில ஜெபித்தார். இறைவனிடமிருந்து தன்னுடைய பணி வாழ்விற்கான ஆற்றலை பெற்று கொண்டார் என்றும், அதன் பிறகு நாம் இன்னும் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று தான் இருந்த இடத்திலேயே இருந்து விடாமல் நற்செய்தி அறிவிப்பிற்காக பல இடங்களுக்கு செல்ல அவர் ஆவலாக இருந்தார் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் சலேசியர்களுக்கு புனித தொன்போஸ்கோவினுடைய மாதமாக நாங்கள் கொண்டாடுவோம். காரணம், இந்த மாதம் 31ஆம் தேதி புனித தொன்போஸ்கோ இளைஞர்களின் தந்தை அவர்களுடைய விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே, புனித தொன்போஸ்கோவை திருத்தந்தை அவர்கள் ரோம் நகரில் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை திரு இறுதி ஆண்டவருக்கு கட்டி எழுப்ப சொன்ன நேரத்தில் தொன்போஸ்கோவிடத்துல பண வசதி இல்லை. இருந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு, இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டு, அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இன்றைக்கு ரோம் நகரில் இருக்கிற சாக்ரகோர் என்று சொல்வார்கள் திரு இறுதி ஆண்டவருக்காக அவர் கட்டி எழுப்பியிருக்கிற அந்த பேராலயம் என்பது கவின்மிகு ஒரு கலையாக இறைவனுக்கு உகந்த ஒரு காணிக்கையாக கட்டப்பட்டிருக்கிறது. தொன்போஸ்கோவிடத்துல இது எப்படி சாத்தியமாயிற்று உங்களுக்கு என்று கேட்ட நேரத்தில் ஷீ டிட் இட் ஆல் அப்படி என்று அன்னை மரியாளே இவை அனைத்தையும் செய்தால், அன்னை மரியாள் இறை பராமரிப்பினால் எனக்கு இதை செய்து காண்பித்தாள் என்று பெருமிதத்தோடு எல்லோரிடத்திலும் சொல்லுவாராம்.
புனித தொன் போஸ்கோவுடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் அவருக்கு மன உளைச்சல், சிக்கல், பண நெருக்கடி, தன்னுடைய நண்பர்களிடமிருந்து நெருக்கடி, அரசு அதிகாரிகளிடமிருந்து நெருக்கடி, திருச்சபையினுடைய தலைவர்களிடமிருந்து நெருக்கடி வந்த நேரத்துல எல்லாம், கஷ்டமான நேரத்துல எல்லாம், வேதனையான நேரத்துல எல்லாம், நெருக்கடியான நேரத்துல எல்லாம் தொன் போஸ்கோவை ஒரு இடத்துல பார்க்க முடியும் என்று அவரோடு வாழ்ந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். திவ்ய நற்கருணை முன்பாக அமர்ந்து தொன் போஸ்கோ பல மணி நேரம் ஜெபிப்பாராம். காரணம், தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா துன்பங்களுக்கும், எல்லா நெருக்கடிகளுக்கும், எல்லா சவால்களுக்கும் ஒரே ஒரு இடத்துல இருந்துதான் தான் ஆற்றலை பெறுகிறேன் என்று திவ்ய நற்கருணையில இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெறுகிற ஆற்றலே இந்த மனித வாழ்வையும் மனித சவாலையும் எதிர்கொள்ள சரியான ஆற்றல் என்று அவர் எல்லோரிடத்திலும் கூறியிருக்கிறார். இதை நான் சொல்வதற்கான காரணம், அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி, அவருடைய அற்புத சுகமளிக்கிற குணமளிக்கிற பணியில அவர் பெற்றுக்கொண்ட ஆற்றல் என்பது இறை வேண்டல் வழியாக என்பதைத்தான் நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இயேசுவை போல கனிவிரக்கம் உடையவர்களாய், பரிவு உடையவர்களாய், பிறனன்பு உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு கிடைக்க வேண்டிய அற்புத ஆற்றல் என்பது நம்முடைய இறை வேண்டல் வழியாக, நற்கருணையின் வழியாக என்பதை புரிந்து கொண்டு இறை வேண்டலில் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.